السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ويقتلون الذين يأمرون بالقسط من الناس فبشرهم بعذاب أليم. أولئك الذين حبطت أعمالهم في الدنيا والآخرة وما لهم மின் நாசிரீன். ஹஸ்பி அல்லாஹுல் அதீம். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சூரத் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 21 மற்றும் 22வது வசனம், கடைசியாக 20வது வசனம் வரை அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக 21 மற்றும் 22வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய செய்தி: இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹ், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வினுடைய வசனத்தை நிராகரித்தார்களோ, முதலாவது. இரண்டாவது, வயக்துலூன நபியீன பிகைரி ஹக், நபிமார்களை எந்த விதமான தேவையும் இல்லாமல் உரிமையின்றி கொலை செய்தவர்கள். இரண்டாவது, வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸ், மக்களை நீதமான முறையில் நடக்க வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னவர்களை கொலை செய்தவர்கள். மூன்றாவது, ஃபபஷ்ஷிர்ஹும் பி அதாபின் அலீம், இவர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான வேதனை கொண்டு, மகத்தான வேதனை கொண்டு நபியே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்வீராக என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 21வது வசனத்தில் பேசுகிறான். தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தில் உலாயிக அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஹபித்தத் அஅமாலுஹும், அவர்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து விட்டதே, அப்படிப்பட்டவர்கள். ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் சரி மறுமை நாளிலும் சரி அவர்கள் செய்த அனைத்து அமல்களும் அழிந்து விட்டது. வமா லஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக எவர்களும் இருக்க போவதில்லை, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆல இம்ரானுடைய 22வது வசனத்தை நிறைவு செய்கிறான். இந்த 2 வசனமும் யாருடைய விஷயத்தில் அருளப்பட்டது? யூதர்கள். பொதுவாக இந்த ஆரம்ப வசன தொடர் கிறிஸ்தவர்களுடைய விஷயத்தில் அருளப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அதோடு சேர்த்து இடையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களுக்கு ஒரு அடி. ஏனென்றால் அந்த கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து இதை போன்றவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள், விவாதம் செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்போ அந்த தர்க்கத்திற்கு பின்னால் யூதர்கள் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த விவாதம் எப்படி போகிறது, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார்கள் அவருடைய செய்தியை, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது போனவர்கள் ஏற்கவில்லை. ஏற்காமல் என்ன செய்து விட்டார்கள்? திரும்பி வந்து விட்டார்கள். அப்போ இதை பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு பின்னால் வந்த கிறிஸ்தவர்கள் கூட உங்களை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. நஸ்ரானியர்கள் கூட உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்களும் உங்களை ஏற்று போவது கிடையாது. ஏனென்றால் நாங்கள் செய்து இருக்கக்கூடிய அமல்களை கொண்டே நாங்கள் என்ன செய்வோம்? சோனத்திற்குள் நுழைந்து விடுவோம். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவாக இருந்தது? அவர்கள் சோனவாதி என்றே அவர்கள் கடைசி வரை அவர்கள் விளங்கி கொண்டு வைத்திருந்தார்கள். நாம் அக்ராவில் பார்க்கும்போது இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சம்பந்தமான வசனத்தை குறிப்பிட்டிருந்தார். அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மை எங்களுக்கு போதுமானது, நாங்கள் சரியான முறைப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தீனை நாங்கள் சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒருவேளை எங்களுக்கு நரகம் இறைவனால் கொடுக்கப்படும் என்று சொன்னால், அப்படி ஒருவேளை நாங்கள் நரகத்திற்கு செல்வோம் என்று சொன்னால், அது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்களை தவிர வேறு அதிகமாக இல்லை என்று அவர்கள் சொன்ன அதே வாசகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்ராவில் பதிவு செய்திருந்தார். நாங்கள் மிஞ்சி போனால் 1-2 நாட்கள் அல்லது 4-5 நாட்கள் 6-7 நாட்கள் நாங்கள் என்ன செய்வோம்? நரகத்தில் இருப்போம். அதற்கு மேல் நாங்கள் சோனத்திற்குள் வந்து விடுவோம் என்ற ஒரு எண்ணம் தான் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் குறிப்பாக இருந்தது. இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக குறிப்பிடுவது என்பது யாரை குறித்து தான்? யூதர்களை குறித்து தான். ஏனென்று சொன்னால் இந்த மேல பார்த்த நம்ம 3 பண்புகள் இருக்கு இல்லையா? முதலாவது பண்பு நபிமார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிப்பது. இரண்டாவது பண்பு நபிமார்களை உரிமையின்றி கொலை செய்தது. மூன்றாவது மக்களில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும், இதுதான் மார்க்கம் கற்று தந்திருக்கிறது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்வது. பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றில் நபிமார்கள் வந்து சென்ற போதெல்லாம் எல்லா சமூகத்திலும் நல்லவர்கள் இருந்தார்கள். எல்லா மக்களும் ஒரேடியாக என்ன செய்யவில்லை? வழி தவறி வழிகேட்டில் செல்லவில்லை. எல்லா சமூகத்திலும் ஒரு சிலர்
அந்த நபிமார்களுடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திலும் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த நபிமார்கள் மரணிக்கிறார்கள், ஒன்று இயற்கையாக மரணித்திருப்பார்கள், அல்லது அந்த நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். இப்படி மரணித்ததற்கு பின்னால் அந்த நபிமார்களுக்கு விசுவாசமாக இருந்த, அந்த நபிமார்களுக்கு உற்ற தோழர்களாக இருந்த நல்லவர்கள், அந்த மார்க்கத்தை அப்படியே பின்பற்ற ஆசைப்பட்டவர்கள் மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள். இப்பொழுது எப்படின்னா, இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று பிற மக்களிடத்தில் இதுதான் சத்தியம், இது தவறு என்று சொல்கிறோம். அதே போன்று அவர்களும் மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை எத்தி வைக்கும் பொழுது அந்த எத்தி வைத்தவர்கள் எல்லோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். நபிமார்களையும் கொலை செய்தார்கள். அவர்கள் சொன்ன கொள்கை கோட்பாட்டை எவர்கள் எல்லாம் எத்தி வைத்தார்களோ அவர்களையும் கொலை செய்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், வயக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்தி மினன் நாஸ். மக்களை இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படி நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர்களை இவர்கள் கொலை செய்தார்கள். அதே போன்று நீதத்தை தவறக்கூடியவர்கள், நீதம் தவறி நடக்கக்கூடியவர்கள், மார்க்க விஷயங்கள் அல்லாமல் பொதுவான விஷயங்களில், தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயங்களில், ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கட்டுமே, அந்த விஷயங்களில் நீதம் தவறக்கூடியவர்களையும் யூதர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எதை சட்டமாக அவர்கள் விரும்புகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு சட்டம். இன்று அவர்கள் எதை விரும்புவார்களோ அது அவர்களுக்கு ஒரு சட்டமாக இருக்கும். நாளை அந்த சட்டம் அவர்களுக்கு முரண்படும் என்று சொன்னார். யார் அந்த சட்டத்தை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்களோ அவர்களுக்கே அந்த சட்டம் முரண்படும் என்று சொன்னால் அந்த சட்டம் நாளைக்கு இருக்காது, வேற ஒரு புது சட்டம் வரும். இப்படி நீதமாக நடக்கக்கூடியவர்களையும் அந்த யூதர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த 3 பண்பும் ஒன்று சேர இருந்த சமூகம் என்று சொன்னால் அது யார்தான்? அது யார்தான்? யூதர்கள் தான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை குறித்து தான் இந்த வசனத்தில் பேசி காட்டும் பொழுது ஃபபஷ்ஷிருஹும், அவர்களுக்கு நபியை நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். என்ன சுப செய்தி தெரியுமா? பி அதாபின் அலீம், மகத்தான மிகப்பெரிய வேதனையை உண்டு அவர்களுக்கு என்று நபியை நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 21வது வசனத்தை நிறைவு செய்கிறார். தொடர்ச்சியாக அடுத்த 22வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணத்தை உடைக்கும் வசனம், அவர்கள் மனதில் எதை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அதை உடைக்கும் வசனம். என்ன வசனம்? உலாயிக الذين حبطت أعمالهم في الدنيا والآخرة. حبطت أعمالهم உடனே படல, في الدنيا والآخرة, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் அழிந்து விட்டது. அவர்கள் என்ன நினைத்திருந்தார்கள்? நாங்கள் செய்யக்கூடிய அமலை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்? சூனத்திற்குள் நுழைந்து விடுவோம், உங்களை பின்பற்ற வேண்டும் என்று என்ன அவசியம் எங்களுக்கு என்று விளங்கினார்கள். நாங்கள் செய்த அமல்கள் எங்களுக்கு போதும், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எங்களுக்கு போதும் என்று அவர்கள் விளங்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை உடைத்து பேசுகிறார். அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் அடியோடு அழிக்கப்பட்டு விட்டன. இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி என்றால் என்ன? மறுமையில் அழிக்கப்பட்டு விடும் என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்திலும் என்ற வார்த்தை அல்லாஹ் ஏன் குறிப்பிடுகின்றார்? இந்த உலகத்தில் அமல்கள் அழிக்கப்படும் என்றால் என்ன அர்த்தம்? சில அமல்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இரட்டிப்பாக்கி கூலி கொடுப்பான். நாம் செய்யக்கூடிய தர்மம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது யுதாயிஃபு லக்கும், உங்களுக்கு அதை நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்திலேயே அதை நாம் இரட்டிப்பாக பன்மடங்காக ஆக்கி கொடுப்போம், மறுமையிலும் இரட்டிப்பாக பன்மடங்காக நாம் ஆக்கி கொடுப்போம். இந்த உலகத்தில் சில அமல்களுக்கு கூலி வழங்கப்படும். அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்காக, அவர்கள் செய்யக்கூடிய தர்மத்திற்காக இந்த உலகத்திலே சில அமல்களுக்கு கூலி வழங்கப்படும். அப்படியான உலகத்திலும் கூட அவர்களுக்கு என்ன செய்யப்படாது? பதில் பிரகாரமாக அவர்கள் செய்த அமல்களுக்கான கூலி வழங்கப்படாது. ஏன்? இந்த உலகத்திலும் அவர்கள் செய்த நன்மை அளிக்கப்பட்டு விட்டது, மறுமையிலும் அவர்கள் செய்த நன்மைக்கான கூலி அவர்களுக்கு கிடைக்காது, அமல்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுவிடும். வமா லஹும் மின் நாசிரீன், இந்த ஷிஃபாஅத், இந்த மறுமை நாளில் அவர்களுக்கு யாராவது உதவி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஏதாவது அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் அதை அவர்கள் மறந்துவிட வேண்டியதுதான். ஏனென்றால் வமா லஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் என்று எவரும் இருக்க போவதில்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 22வது வசனத்தை நிறைவு செய்கிறார். அப்ப அன்பின் இஸ்லாம் அவர்களே, இந்த வசனத்திலிருந்து எமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன? நாம் செய்யக்கூடிய அமல்களை வைத்து நாம் சோனத்திற்குள் நுழைந்து விடலாம் என்ற அகந்தையில் நாம் என்ன செய்துவிடக்கூடாது? இந்த உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. இறைவனுக்கு மிக பிடித்த ஒரு சமூகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற பனு இஸ்ரவேலர்கள் சமூகம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மிகப்பெரிய அளவில் இறைவனுடைய அத்தாட்சிகள் எல்லாம், இறைவனுடைய அற்புதங்கள் எல்லாம் அனுபவித்த அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியில் இப்படியான ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாமும் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று இறைவனுக்கு தான் தெரியும். உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை நேசிக்கின்றானா இல்லை என்று அல்லாஹ்விற்கு தான் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு முடிவையும் மறுமை நாளில் நமக்கு ஏற்படுத்தலாம். அந்த முடிவுக்கு நாம் தயாரானவர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் தொழுகிறோம், மழையில் கூட நாம் எழுந்திருத்து வந்து தொழுது விட்டோம், நாம் நம்முடைய செல்வத்தில் இவ்வளவை நாம் தர்மம் செய்து விட்டோம், நாம் அவ்வளவு மார்க்க பணியில் ஈடுபட்டு விட்டோம், இறைவனுடைய பாதையில் நாம் அதை செய்து விட்டோம், இதை செய்து விட்டோம், நாம் சோனத்திற்குள் நுழைந்து விடலாம் என்ற அகந்தை எண்ணம் மட்டும் என்ன செய்து விடக்கூடாது? நம்முடைய உள்ளத்தில் ஒரு கணமும் வந்து விடக்கூடாது. என்னால் அந்த எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால் அமல் அழிஞ்சிடும்.
அப்போ எனவே அந்த எண்ணம் என்பது ஒருபொழுதும் ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்களும் நாமும் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன அமல்களாக இருப்பினும் அந்த அமல்களை அழித்து விடாமல் வறுமையில் அதற்கான முழுமையான கூலியை பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எமக்கும் தந்துள்வானாக. தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய செய்திகளை அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுகளில் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தந்துள்வானாக. ஹாதா மினல் இல்மி أقول قولي هذا أستغفر الله ولكم والجميع المسلمين والمؤمنين أجمعين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.